Hello all, வணக்கம் and welcome to IPL திருவிழா 2026 கேம் நம்பர் 2. அதாவது 5 டைம் சாம்பியனுக்கும் 3 டைம் சாம்பியனுக்கும் வாங்கடையில மேட்ச். பெரிய பிக் கேமு. ஃபர்ஸ்ட் கேம் என்னடான்னா அந்த பக்கம் பேட்டில் ஆஃப் பிக் பேட்டிங் யூனிட், இந்த பக்கம் 2 சாம்பியன்ஷிப் சைட்ஸ் மோதுறாங்க கேம் 2ல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஓப்பனிங் தாட்ஸு, கண்டிஷன்ஸு, பிளேயிங் லெவன் என்ன மாதிரி சூட்டபிளா இருக்கும், அண்ட் கேகேஆர் ஹாவ் பீன் ஹிட் பை அ லாட் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அண்ட் ஆல்சோ பிளேயர்ஸ் நாட் டர்னிங் அப் ஃபார் ஐபிஎல். எப்படி இருக்க போகுது? வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி கோயிங் டு பி ஃபார் கேகேஆர் எம்ஐ கன் ஸ்குவாடு? எம்ஐ ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், அதில் ஒன்றும் இதுவே கிடையாது. இப்போ கேகேஆர் நான் ஒரு தியரி கொடுப்பேன் கண்டிப்பாக, ஆனால் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஐ வில் டெஃபினெட்லி கெட்டிட்டுறாங்க. அதனால் கேகேஆருக்கு மட்டும் நான் என்ன நினைக்கிறேன், ஆனால் அவங்க எப்படி போவாங்கன்றத சொல்கிறேன். மும்பை ப்ராபப்ளி நான் சொல்கிறது நீங்களும் ஒத்துப்பீங்க. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஐபிஎல் 2025, ஓகே. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, வெதர் இஸ் அ மேசிவ் திங் இன் ஐபிஎல்ன்றதுனால இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட்ஸை இங்க கொண்டு வரவே கூடாது. ஐபிஎல்ல என்ன நடந்திருக்கு அந்த டைம்ல அப்படின்றது, இந்த பிரீஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் த ரீசன் இந்த T20க்கு ஒரு தியரி கொடுத்தோம். இப்போ இங்கே வரோம். இப்போ ஐபிஎல் 2025ல பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்டாட்டே கிடையாது. ஒரு 5-2ன்னா தென் இட் இஸ் ஃபைன். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஆர்சிபி 221 ஃபார் 5 வர்சஸ் எம்ஐஏ. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் எம்ஐ 209 ஃபார் 9 வர்சஸ் ஆர்சிபி. ஹையஸ்ட் சேஸ் இஸ் 177 ஃபார் 1 எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே இன் 15.4 ஓவர்ஸ். இதுல இன்னொரு கதை சொல்றேன் பாருங்க, அந்த விக்ரம் வேதால வர்ற சொல்ற மாதிரி ஒரு கதை சொல்றேன் கேள் சார். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 176, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோரும் 176. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க, ஓகே. அப்படிங்கும் போது இந்த மாதிரி வென்யூலாம் இப்போ என்னை பொறுத்தவரை நான் அப்படிதான் யோசிப்பேன். டாஸ் சொன்னோம்னா பேட் பண்ணு, பட் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இஸ் 195. எங்க ஸ்டம்பிள் ஆறாங்கன்னா எடுத்தோடனே இந்த 195 200ன்னு யோசிச்சு முதல் பவர் பிளேலேயே பூட்ட கேஸ் ஆகிறதுனால தான் இந்த ஆவரேஜ் ஸ்கோர் இந்த மாதிரி ட்ராப் ஆகுது. பட் 176 ஆவரேஜ் ஸ்கோர் இன் போத் த இன்னிங்ஸுங்கும் போது இட் சம்ஸ் அப் தட் இட் இஸ் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் வென்யூ. ஸோ இங்கே எப்படின்னா உங்களுக்கு 6 ஓவரில் 45 ஃபார் 1, அது 7 to 10 பொறுமையா ஆடு, ஒரு 33 ஃபார் 78 to 80 ஃபார் 1, 11 to 15 ஒரு 45 50, 16 to 20 பனிஷ்மெண்ட் நிறுத்தவே முடியாது. 60 65 வந்துடும். டேக் யூ டு த ஸ்கோர் ஆஃப் 195, which in my opinion is definitely the winning score here. இங்க பாருங்க, சீமஸோட ஓவரால் எக்கானமி ஐபிஎல் 2025ல 9.76, ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 8.62. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கு ரொம்ப மெமரி ஜாஸ்தி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யார் உள்ள வந்திருக்காங்கன்னா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸு, ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸோ மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸோ கிடையாது. இந்த T20 வேர்ல்ட் கப்லேயே வருண் சக்கரவர்த்தி மும்பையில் என்ன பண்ணாருன்றதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இந்த ரெட் சாயிலோட பவுன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல டிப்பார போலரு ரெவல்யூஷன்ஸ் இருக்கிறப்போ ட்ரிஃப்ட் இருக்கிற ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் இங்கே பிக்சருக்கு வருவாங்க. பாப்பு, சாண்ட்னர், இந்த மாதிரி ஆளுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ மும்பை ஓட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். அது கரெக்டாக இல்லையான்னு உங்கள் மாற்று கருத்தை சொல்லுங்கள். ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, குவிண்டன் டிகாக் இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ரயான் ரிக்கில்டன் ஓப்பன் பண்ணாராம். குவிண்டன் டிகாக் கிளியராக என்ன சொல்லிட்டாங்க, 24ஆம் தேதி தான் நான் வருவேன் மும்பைக்கு, எனக்கு பிரேக் வேணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸு எங்கள் வேண்ட்ரஸில் தான் 2-3 செஷன் ப்ராக்டிஸ் பண்ணார். எங்களுக்கு லைன்ஸ் பையன் தான் அவர். உடனே இல்லைன்னு ஓ குவிண்டன் டிகாக் ஆட மாட்டார். குவிண்டன் டிகாக் has requested is going to join the squad only on the 24th. So Quinton de Kock followed by Tilak Varma and Sky, that is going to be a swap. டிகாக் அவுட் ஆனா திலக் வர்மா வருவாரு, ரோஹித் அவுட் ஆனா ஸ்கை வருவாரு. 3 and 4 சேஞ்ச் ஆகாது. பலே பாண்டியா number 6 is going to be the only question, whether they are going to go with the explosive Sharfin Rutherford or explosive Will Jackson, followed by Namandir, Mitchell Santner, Deepak Chahar, Trent Boult and Jasprit Bumrah. இவங்களோட இம்பாக்ட்ஸ் அப்போ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த விக்கெட் இஸ் கோயிங் டு பி மயாங்க் மார்க்கண்டே ஆர் அஸ்வனி குமார். இப்படி தான் போவாங்க. தே ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பிளே சாண்ட்னர். அந்த பிக்சர் நான் பார்த்துட்டேன். கொஞ்சம் நல்ல
பேட்டிங் டெஃபினட்டா 180 வந்துடும். பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் பால் நிற்கும்னு நினைக்கிறேன். அதனால ஐ எம் த ஒன் ஹூ செட் தே வில் பிளே போத் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் அண்ட் வில் ஜாக்சன். யாரை விட்டு கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. இஃப் தே ஆர் கோயிங் டு ஃபீல் தட் வில் ஜாக்ஸ் ஃபிங்கர் ஸ்பின் இஸ் கோயிங் டு பி அட்வான்டேஜஸ்னா ஜாக்ஸ் ஆடுவாரு. இல்ல ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் டிஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஜாஸ்தினா ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டு. விக்கி, இதுதான் வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி த பிளேயிங் 11. ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ். இஃப் யூ ஹேவ் அ மாற்று கருத்து லெட் மீ நோ, ஆர் எல்ஸ் யூ கேன் கோ டு த அதர் பிளேயிங் 11. இல்ல ஜாக்ஸோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து ஒரு 3-4 கேம்ஸ் வந்து இந்த காம்பினேஷனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜாக்ஸ் இஸ் கிவிங் யூ ஃபயர் பவர் அட் நம்பர் 6 நம்பர் 7 எங்க வேணா அவர் ஆடுவாரு. ஸோ அதனால வந்து இங்கிலாந்துக்கும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபிங்கர் ஸ்பின்ல நியூ பால்ல கூட போடுறதுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பும்ராவெல்லாம் கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாம், பார்க்கலாம், டோர்னமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. 3 ஓவர்லாம் நீங்க தயவு செஞ்சு எதிர்பார்க்குற மாதிரி பும்ராக்கெல்லாம் அப் டாப்ல வரவே வராது. ஒரு ஓவர் போட்டால் பெரிய விஷயம் பவர் பிளேல. அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு ஓவர் போடுவாரு. எப்பயாவது ரன்னு அடிச்சாங்க அப்படின்னா ஒரு ஓவர் போடுவாரு. கடைசியில 2 ஓவர் வச்சு வெதிப்பிடுவாரு. ஸோ 100% இந்த காம்பினேஷன்ல தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நானுமே வந்து சாண்ட்னர் அண்ட் அவங்களோட இம்பாக்ட் வந்து மயங்க் மார்க்கண்டே 100% போவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பிகாஸ் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி வாங்கடையில் ஆடும்போது மும்பைக்கு அவர் டெபு பண்ணும்போது சூப்பரா பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஹோம் கமிங் ஃபார் அவருமே. எனக்கு தெரிஞ்சு இந்த 12ல வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் அகேன்ஸ்ட் திஸ். அண்ட் ஐ திங்க் வில் ஜாக்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் டெஃபினட்டா இது பண்ண முடியாது. பட் இந்த காம்பினேஷன் வைஸ் பார்க்கும்போது வில் ஜாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க டெஃபினட்டா வந்து தோணும். நீங்க நெக்ஸ்ட் டீமோட தயவு செஞ்சு கேகேஆரோட பிளேயிங் 11 கொடுத்துருங்க. பிளஸ் இம்பாக்ட் சப்பும் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, திருப்பி சொல்றேன், இட் இஸ் கோயிங் டு பி a toss of who plays வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் பெட்டர், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டா வில் ஜாக்ஸா. ஏன்னா அவங்க தேர் கோயிங் டு ஸ்டைஃபிள் த ஆப்போசிஷன் இந்த மிடில் ஓவர்ஸ். அதுக்கு அவங்க வருண் சக்கரவர்த்தி ஆஃப் லேட் ஆஃப் ஸ்ட்ரகிள் மோர் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போலிங் ராங் லைன்ஸ் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் த விக்கெட். இந்த ஒரே பாயிண்ட்ல யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டிங் லைனப் எவ்வளோ இம்பாக்ட் வில் ஜாக்ஸால கிரியேட் பண்ண முடியும். இந்த ரெண்டும் மேட்ச் ஆகி அவங்களாம் நிறைய டேட்டா இந்த மாதிரி யோசிக்கிறவங்க இதை பார்த்து இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். விக்கி, யூ வாண்டட் டு சே சம்திங்? நீங்க யார் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? லெஃப்ட் ஆடுவாங்களா, ரைட் ஆடுவாங்களா? நான் ஷெர்ஃபேனை தான் ஆடுவேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு கவுண்டர் சுனில் நரேன். சுனில் நரேனும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர், நிறைய ஆஃப் பிரேக்ஸ், பட் மிஸ்ட்ரி போலரு. அவரும் என்ன பண்ணுவார், நிறைய ஓவர் த விக்கெட்லேருந்து போடுவார். ஓவர் த விக்கெட்லேருந்து உங்களுக்கு லென்த்தை மிஸ் பண்ணீங்கன்னா பின்னாடி இப்போ 6 அடிச்சிருவார் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு இவர் ஸ்ட்ரகிள் பண்றாரு போது இந்த 2 த்ரெட்டு தான் அவங்க போலிங் யூனிட்ல போது நான் எப்படி யோசிப்பேன், வில் ஜாக்ஸோட ஸ்பின்னை பெருசா கொண்டு பண்ண இத்தனை போலிங் ஆப்ஷனை வச்சுட்டு சாண்ட்னரையும் நான் உள்ள ஆடினு வில் ஜாக்ஸ் போலிங் போடுவான்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வருவேன். நான் வந்து ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட தான் ஆடுவேன். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு வில் ஜாக்ஸ். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் மைட் மேக் எ டிஃபரன்ஸ். ஐம் நாட் சேயிங் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் இஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய் தீஸ் டூ. So it might go against முதல் பாலே clean up பண்ணலாம் சுனில் நரேன். பட் டாக்டிக்கலி ஐ வில் கோ வித் ஷெர்ஃபேன். அதுல இந்த சார் கேகேஆருக்கு மட்டும் 2 பிளேயிங் 11 கொடுக்குறேன். நான் என்ன நினைக்கிறேன் அவங்க எப்படி போவாங்கன்னு. நான் திங்க் டேங்க்ல இருந்தேன்னா ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், அஜிங்கியா ரஹானே, கேமரூன் கிரீன், அங்ககிரிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், சுனில் நரேன், சிமர்ஜித் சிங், வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் அரோரா. என்னோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி த லெஃப்ட் ஆர்ம் சீமர் சௌரப் தூபே. இப்படிதான் நான் போவேன். ஏன்னா சிம் சைஃபர்ட்டை டிராப் பண்ணி பேட்டிங்கையும் அவங்க தரமட்டமாக இழுத்துருவாங்க. ஏன்னா அஜிங்கியா ரஹானே இஸ் எ கிளாஸ் பிளேயர். மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா T20ல? எஸ், கெப்பாசிட்டி இருக்கு, தெரியாது. கேமரூன் கிரீன் வெரி குட், மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா? தெரியாது. ரகுவன்ஷி தெரியாது. Rinku Singh is a certified match winner coming down the order. Ramandeep Singh is going to give you thrust later on. Sunil Narine கின்னாடி தான் வரப்போறாரு. பேட்டிங் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இதுல சிம் செய்யப்பட்ட எடுத்துட்டீங்கன்னா உங்க பேட்டிங் ரொம்ப வீக் ஆயிடும். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஃபின் ஆலன் இஸ் கோயிங் டு ஓபன் வித் அஜிங்கியா ரஹானே, கேமரூன் கிரீன், அங்குகிஷ் ரகுவன்சி, தேஜஸ்வி சிங் தையா, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், சுனில் நரேன், பிளெஸிங் முசரபானி, வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் அரோரா. அண்ட் தேர் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் சௌரப் தூபே ஆர் உம்ரான் மாலிக். அவங்க இப்படிதான் போவாங்க. நீங்க வந்து எந்த பிளேயிங் 11க்கு
போகணும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன ஒன்றை தான் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது பெட்டர் காம்பினேஷன் இருக்கா? தயவு செஞ்சு அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா we can see what is the win factor, who has got the edge. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பிளேயிங் லெவன் ஆக்சுவலி லுக்ஸ் குவைட் பேலன்ஸ்ட். கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. சி அஃப்கோர்ஸ் தே வுட் டெஃபினெட்லி ஃபேன்சி டு பிளே அ bowler இன் பிளெஸிங் முசர்பானி. பட் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல டு பி வெரி ஆனஸ்ட், வியூவர்ஸுக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும், ஐபிஎலோட ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் போடுற மாதிரி கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட் முசர்பானி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆட போறாரு, பெருசா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாருன்னு நினைக்கிறேன், முன்னாடி ஐபிஎல் ஆடினதுலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பிளெஸிங் முசர்பானியும் ஒரு டோர்னமெண்ட் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு, ஒருவேளை நிஜமாவே தேவைப்பட்டது, அந்த மீடியம் பேஸ் ஆப்ஷன் தேவைப்பட்டது, இவங்க யாருமே சரியா போடல இந்தியன் போலர்ஸ் அப்படின்ற பட்சத்துல தான் தயவு செஞ்சு அவரை ஆட வைக்கணும். இல்லைன்னா நான் உம்ரான் மாலிக்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதை பத்தி எந்த விதமான ஒரு டவுட்டுமே தேவையில்லை. நீங்க அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் அவரை சொல்றீங்க 100% எஸ். சௌரப சொல்றீங்க. நான் உம்ரான் மாலிக்கே வந்து கான்பிடன்ஸ் கொடுத்து, உம்ரான் மாலிக்லாம் போலர் வந்து ஒரு கான்பிடன்ஸ் போலர் தான். நீ தைரியமா போடு மச்சி, நீ எல்லாம் கவலைப்படாத, ரன்னு போறத பத்தி நீ எந்த வரையும் பண்ணாத, நேர குச்சியை பார்த்து அடி. நீ ஒன்ஸ் ரிதம புடிச்சிட்டேன்னா டெஃபினட்டா 2-3 டீமை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். பேட்டிங்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரன்னு தேத்திடலாம். போலிங்ல நீ கரெக்டா போட்டு கொடுத்து 2-3 விக்கெட் எடுத்துட்டேன்னா 100% நம்ம கேமுக்குள்ள வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் பேசுவாங்க. நீ நல்லா போட்டா மட்டும் போதும், உனக்கு சப்போர்ட் இருக்கு, 2 மிஸ்ட்ரி வச்சு நம்ம வந்து போட்டு அமுக்கிடலாம், யாரா இருந்தாலும் கவலையப்படாத, மிடில் ஓவர்ஸ்ல அமுக்கிடலாம், டெத்ல வந்து அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியாவது போட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலனை பிரிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. பீடாக் கண்டிப்பா பிளெஸிங் முசர்பானி ஆடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்படிதான் மாத்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நான் எப்படி யோசிக்கிறேன்னா, வான்கடையில நல்லா போட்டா 4 ஓவர்ல 40, 4 ஓவர்ல 40 நீங்க வந்து பவர் பிளேலையும் டெத் ஓவர்ஸ்லயும் 4 ஓவர் போடுறீங்கன்னா இட் இஸ் சம்திங் கேன் சி தம்ஸ் அப். அதை நான் என்ன சொல்லுவேன், ஒரு லோக்கல் இந்தியன் பவுலர் வச்சு நீ 4 ஓவர் 50 கூட, அட்லீஸ்ட் சைஃபர்ட் ஃபின் ஆலன் அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்கு 40 பால் பட்டுருச்சுன்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி ஈஸியர் ஃபார் மீ. ஏன்னா ராணே எல்லாம் ஸ்டார்ட் கிடைச்சிச்சுன்னா பியூட்டிஃபுல்லா ஆடிடுவாரு. ராணேவை நீங்க வந்துட்டு எட்டு பெப்பப் த ஸ்கோரிங் ரேட், ரகுவன்ஷியை எட்டு பெப்பப் த ஸ்கோரிங் ரேட்னா தான் பிரச்சனை வரும். இப்ப இவங்க வந்துட்டு ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்து ஒருவேளை ஒரு 6 ஓவர்ல ஒரு 69க்கு நோலாஸ்னா லட்டு மாதிரி ஆடி கொடுத்துருவாரு. ரெண்டாவது நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்ப எனக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல இன்னொரு ஃபாஸ்ட் 2 ஃபாஸ்ட் பவுலரு கொஞ்சம் எனக்கு வந்து ரிலேயபிளா விக்கெட் போட்டு கண்டெயின் பண்ணக்கூடிய ஆள் எனக்கு இருந்ததுன்னா உம்ரான் மாலிக்கை நான் ஆடுவேன். என்னோட மீதி 3 ஃபாஸ்ட் போலரும் ப்ளீட் பண்ண போறாங்கும் போது உம்ரான் மாலிக் மாதிரி ஒரு ரிஸ்க்கை நான் எடுக்க மாட்டேன். அவர் வந்து அங்க இங்க போட்டு, ஏன்னா ரெகுலரா 2-3 வருஷமா ஆடிட்டு இருந்தாரு, சன்ரைசர்ஸுக்கு வந்தார் பாருங்க, அந்த உம்ரான் மாலிக் வேற கண்டிப்பா அந்த வெர்ஷன் இருக்குன்னா அதை நான் பண்ணுவேன். அம்ப்ரல்லா ஃபீல் செட் பண்ணிட்டு பாயிண்ட், டீப் பாயிண்ட், இது ஸ்வீப்பர் கவர்ஸ், டீப் தேர்ட் மேனு, ஒரு ஃபைன் லெக், ஸ்கொயர் லெக் வச்சு எல்லாம் இங்கேயே போடுன்றுவேன். எந்த மாதிரி உம்ரான் மாலிக் வெர்ஷன் வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாதுங்கும் போது அப்ப நான் எப்படி யோசிப்பேன், ஓகே பேச கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கண்ட்ரோல்டா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிற ஒரு 3 போலர். வைபவ் வராரா வந்து ஸ்கில் பெருசா இல்லையே ஒழிய டீசெண்டா போட்டுருவாரு. அதே மாதிரி இவரும் டீசெண்டா போட்டுருவார், சௌரவ் துபேவும் டீசெண்டா போட்டுருவாரு. அந்த மாதிரி நான் எடுப்பேனே ஒழிய the reason is not Musarabani is bad. The faces what is bowling where in power play அவங்களும் எப்படி யோசிப்பாங்க, எந்த அளவுக்கு சுனில் நரேனே வருண் சக்கரவர்த்தி பவர் பிளேக்கு அப்புறம் கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு பெட்டருங்கும் போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹாஸ் டு பால், முசரபானி ஹாஸ் டு பால் 2 in power play 2 in death. 4 ஓவர் 40 போயிடுன்றதுனால அட்லீஸ்ட் உன்னோட பேட்டிங் கொஞ்சம் இன்டிமிடேட்டா இருக்கட்டும் அப்படின்னு நான் பார்க்குறேன். யூ ஆல்சோ எக்கோட் த சேம் தாட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வின் ஃபேக்டர் ரொம்ப சிம்பிள். ரெட் சாயில் பால் அலையும். நான் திருப்பியும் இந்தியா யூஎஸ்ஏக்கு என்ன சொன்னதோ அதே தான் நான் சொல்றேன். 8 ஓவர் செட்டிங் ஃபேஸ் மும்பைல. ஸோ ஃபர்ஸ்ட் 8 ஓவரில் ஒரு 60 for 1 வந்துட்டீங்கன்னா நொறுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் ஆஃப் சேஃப்டிக்கு ஆடணும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் ஆஃப் போலிங்கில் ப்ளீடிங்கை நிறுத்தவே முடியாது நீங்க. ஸோ பேட்டிங் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட டாப் 4 பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் செம ஃபார்ம்ல இருக்காரு. பெரியப்பா கண்டிப்பா இந்த சீசன் அடிப்பாரு. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அதுவும் மும்பைல. இப்ப அங்க அவங்க டிம் செய்யப்பட்டு ஆட போறாங்களா என்னன்னு தெரியல. டிம் செய்யப்பட்டும் ஹை ரிஸ்க் கிரிக்கெட், ஆலனும் ஹை ரிஸ்க் கிரிக்கெட். உங்களுக்கு கேமரூன் கிரீன் எந்த அளவுக்கு வேர்ல்டு கப்லயும் ஒன்றும் பெருசா பண்ணல அவரு. தென் அஜிங்கியா ராணே, அந்த எட்ஜ் டெஃபினட்டா அங்க இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கடைசி 5 ஓவர் போலிங் அவங்க ரொம்ப சிம்பிளா பண்ணுவாங்க.
3 ஓவர் ஈதர் ஃப்ரம் போல்ட் ஆர் சஹர் வைஸ் வர்சா 5 ஓவர் வச்சு ஓட்டிடுவாங்க. ஒரு ஓவர் கரெக்ட். ஹர்திக் பாண்டியா கொடுத்துட்டு பும்ராவை கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க. பும்ரா வில் போல் ஃப்ரம் 7 to 20 அப்படி ஒரு 4 ஓவர் 46 நோலாஸ்னா தான் பும்ரா பவர் பிளேல போடுவாங்க. ஏன்னா தே நோ தேர் ஒரு பக்கம் கெட்ட பையன் சார் இந்த காலையில் சாண்ட்னர் வெறுப்பேத்துற சாண்ட்னர், ஒரு பக்கம் பும்ரானா மிடில் ஓவர்ஸ் க்ளோஸ். when you have a guy like பும்ரா in the டெத், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்ளமே டெத் ஓவர்ஸ் தான் சொல்லியிருக்கோம். சிமர்ஜித் சிங் ஆட போறாரு, அவரும் வந்துட்டு நல்ல போலரு, டெத் ஓவர்ஸ்ல மாட்டிப்பாரு. வைபவ் வராரா இஸ் நாட் அ டெத் போலரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சௌரப் தூபே ஆர் உம்ரான் மாலிக் இல்ல முசரபானி ஆனா அவரும் 2 ஓவர்ல 22 போவாருங்கும் போது பும்ரான் ஒரு ஃபேக்டர் இருக்கும்போது லாஸ்ட் 5 ஓவர் போலிங் ஃபேக்டர்னா தட் கோஸ் டு மும்பை. ஸோ மும்பை 14 இயர்ஸா ஓப்பனிங் மேட்ச் ஐபிஎல்ல ஜெயிக்கல. 14 வருஷமா the edge for Mumbai will be 61-39. Vicky, please give me your thoughts where we can go to the next segment. இது 2026 பீடா. 14 வருஷத்தோட கணக்கு வனவாசம் முடிஞ்சு போச்சு. இது இந்த இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கேம் இந்த டீமை வச்சு ஃபர்ஸ்ட் கேம் தோக்கறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சி என்னோட எட்ஜ் வந்து இஸ் கோயிங் டு பி குவைட் ஹை. 70-30 டு மும்பை நான் கொடுக்க போறேன். அண்ட் எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து மும்பை கிளிக் பண்றாங்க நான் ஃபீல் பண்றேன். டாப் ஆர்டரை கிளிக் பண்றாங்க, மிடில் ஆர்டரை கிளிக் பண்றாங்க, ஃபினிஷரை கிளிக் பண்றாங்க, ஸ்பின்னர்ஸை கிளிக் பண்றாங்க, ஃபாஸ்ட் பவுலிங்கை கிளிக் பண்றாங்க. ஸோ எதுலையுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து வெயிட்டேஜ் குறையவே இல்லை. அண்ட் எட்ஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸுமே ரொம்ப ஹையா இருக்கு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸுமே எல்லாருமே ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்க்ளூடிங் அந்த மயங்க் மார்க்கண்டே அவர் வரப்போறாரு, அவருக்குமே ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு. கம்பேர் பண்ணீங்கன்னா கேகேஆர்ல வந்து ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் புது போலர்ஸ் ஆட போறாங்க. ஸோ அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் ஆஸ் அ பேட்டிங் யூனிட்டா ஒருவேளை டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் ஆடலைன்னா இவங்களோட பவர் என்ன மாதிரி இருக்கு, என்ன ஸ்ட்ரென்த் இருக்க போகுதுன்றது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வாக்கிங் ஃபேவரட்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் நான் ஃபீல் பண்றேன். சி ஒன்னே ஒன்று எனக்கு என்ன தோணுது, மும்பை இந்தியன்ஸ் வந்து தீபக் சஹரை கூட இம்பாக்டா வச்சுட்டு ஷார்துல் டாக்கூரை பிளேயிங் லெவலில் ஆடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. மீனிங் இம்பாக்டா வைக்க மாட்டாங்க, ஷார்துல் டாக்கூரே ஆடிடுவாங்களோ. ஏன்னா ஹர்திக் பாண்டியா நியூ பால் போடுறாரு, T20 வேர்ல்ட் கப்லேயே நியூ பாலை கையில் எடுக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு 3 ஓவர் குடுத்துருவாங்க பவர் பிளேல. சாண்ட்னர் 1 ஓவர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் போடுவாரு. ஸோ பும்ரா போட வேண்டிய தேவையே கிடையாது. அண்ட் தீபக் சஹரோட ரோல் வந்து ஆஃப்டர் பவர் பிளே ஹவு இஸ் இட் கோயிங் டு ஒர்க் ஃபார் மும்பைன்றதையும் யோசிப்பாங்க. வேறன் மிடில் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு ஷார்துல் டாக்கூர் ஹேஸ் மோர் வேரியேஷன்ஸ் தேன் தீபக் சஹர் அண்ட் ஹேஸ் த நேக் ஆஃப் பிக்கிங் விக்கெட்ஸ். ஒன்னு. ரெண்டாவது கேன் டாங்க் வித் த பேட், நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, பேட்டிங்ல நிறைய ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு. இது சும்மா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். இப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. ஏன்னா இது ஜெனுவன் பவர் பிளே போலர். இவரு தீபக் சஹர் இஸ் ஜெனுவன் பவர் பிளே போலர், ஜெனுவன் விக்கெட் டேக்கர். அவங்க தீபக் சஹர் மாதிரி ஒருத்தர் எடுக்கிறதே ஒரு 3 ஓவர் போடுறதுக்காக. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ட்ரெண்ட் போல்ட் இஸ் த ஒன்லி காஸ் ஆஃப் கன்சர்ன் ஃபார் மும்பை நவ் கன்சிடரிங் இஸ் கரண்ட் ஃபார்ம். எப்படி வரப்போறோம் தெரியாது. SA20 பிரிச்சாங்க விட்டு, T20 வச்சு நிமித்திட்டாங்க. பட் ட்ரெண்ட் போல்ட் இஸ் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் இஸ் நோன் டு பிக் அப் விக்கெட்ஸ் இன் பவர் பிளே. அப்படிங்கும் போது இஃப் யூ சி ஷார்துல் தாக்கூர் ஆர் தீபக் சஹர் ஹூ கேன் போல் பெட்டர் இன் பவர் பிளே, தீபக் சஹர் இஸ் பியூட்டிஃபுல் இஸ் அவுட் ஸ்விங்கர்ஸ்ங்கும் போது தீபக் சஹர் இஸ் நெவர் கோயிங் டு போல் இன் டெத் ஓவர்ஸ். அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ட்ரெண்ட் போல்ட் 1 ஓவர் போடுவார், பும்ரா 2 ஓவர் போடுவார், பாண்டியா 1 ஓவர் போடுவார், சாண்ட்னர் 1 ஓவர் போடுவாருங்கும் போது தீபக் சஹரோட ரோலே அந்த பவர் பிளேக்கு அப்புறம் அவர் போலிங்கே போட மாட்டாருங்கும் போது வாட் எவர் சஜஷன் யூ கிவன் இஸ் பிரிட்டி valid. They don't need the services of Shardul to bat. If they have such a powerful batting lineup, they think about Shardul to bat, they are not really going to make an impact. That's on bottom line. But your suggestion is very welcoming. He is also a genuine wicket taker. But Deepak Chahar வந்து என்னை பொறுத்த வரைக்கும் is more skillfulன்றதுனால தெரியல எனக்கு பண்ணுவாங்களான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் I feel that it is not going to be thing. இப்போ கேம் சேஞ்சர்ஸ் என்னோட இதில் அப்படின்னு பார்த்தா I'm picking Tilak Verma from Mumbai Indians, which is going to be a default choice. India kadubode inga somehow I feel Cameron Green. No matter what, Cameron Green, whatever it is, Australia in the World Cup it showed a lot of promise. So it's Cameron Green from Kolkata Knight Riders and Tilak Verma from Mumbai Indians. Vicky, please give me your choice and we can go for the next segment. எடக்கு முடக்கா
கேகேஆர் வந்து சுனில் நாராயண வச்சு ஓப்பனிங் பேட்டிங் ஓபன் பண்ணிட்டு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் ஃபின் ஆலன் அண்ட் சுனில் நாராயண் ஓபன் பண்ணிட்டு அந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்ற ஒரு திங்கிங்ல நான் ஒரு திங்கிங்ல சுனில் நாராயண் வித் த பேட் அண்ட் பால்காக சுனில் நாராயண் இன் கேகேஆர். அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவும் ஒரு செம ஃபார்ம்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டாமினேட் திஸ் ஐபிஎல் நான் ஃபீல் பண்றேன். ஒரு எப்படி சொல்றது, அவர் ஒரு ஹை ப்ரெஷர் T20 வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு அப்படி ஜாலியா பிரீசியா வந்து ஒரு ஐபிஎல் ஆட்டேப்பா, எனக்கு எந்த கவலையும் இல்லப்பா, ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பண்றேன் T20 வேர்ல்டு கப்ப, கப்ப தூக்கி பேக்ல சொருகியாச்சு, எனக்கு என்ன கவலை, இனிமே போடுறது எல்லாம் செதற விட போறேன்ற மாதிரி ஜாலியா வந்து ஆட போறாரு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால சூரியகுமார் யாதவ் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் இம்பாக்ட் நான் ஃபீல் பண்றேன். இந்த எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் திஸ் கேகேஆர் bowling அட்டாக் சூரியகுமார் யாதவ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மிடில் ஸ்பின் ஆடுறதுக்கு வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயணா ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஹேண்டில் them ரியலி வெல். ஸோ இவங்க தான் 2 பிக்ஸ் ஃப்ரம் என்னோட சைட்ல இருந்து. சூப்பரா இந்த கேம் சேஞ்சஸும் பிக் பண்ணிட்டோம் பிடாக். ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட்ல நம்ம அதே மாதிரி ஒன் கொஸ்டின் இருக்கு இன்னைக்கு. ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட்ல வந்து கிராட்டோஸ் 48 அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. P-Dog and KV highly experienced bowlers such as Matt Henry, Deepak Chahar and Khalil Ahmed who are successful in power play but getting hit easily for runs in death overs. What is stopping these kind of bowlers? Even Vaibhav Arora for that matter, who can swing the ball either way in power play, from developing their skills or weapon deliveries in death. What is the reason for these kind of bowlers being unsuccessful in death overs? Being a pacer himself, I would love to hear the views of KV2 in this matter. ஸோ என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி மேட் ஹென்ரி, தீபக் சேர், கலீல் அஹ்மத், வைபவ் அரோரா ஃபார் தட் மேட்டர், இவங்க எல்லாருமே வந்து பவர் பிளேல வந்து நல்லா சூப்பரா போடுறாங்க, ஸ்விங் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை யூஸே பண்ண மாட்டேன்றாங்க. ஒன்னு யூஸ் பண்ணினா டெத்ல நிறைய அடி வாங்குறாங்களே, ஏன், எதனால இவங்களால? ஒண்ணு இவங்களுக்கு இருக்கிற ஸ்கில் செட் கம்மியா இருக்கா, இல்ல வெரைட்டி ஆஃப் பால்ஸ் கம்மியா இருக்கா, இல்ல என்ன லேக்கிங் அதனால டெத் ஓவர்ஸ் போட முடியல இவங்களாலன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது when you bowl your stock ball, whether it's in swinger, out swinger, angling in, angling away, okay, your release position will be the same all the time. It's not early release, it's not late release. You will have a release that is going to be consistent. அந்த இதில் வந்துட்டு டிவியில் காமிக்கும் போது ரிலீஸ் பாயிண்ட்ஸ் கச்ச 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 கச்சன்னு ஒரே இடத்துல இருக்கும். என்ன, அதெல்லாம் ஸ்டாக் பால். When you try and bowl variations, which is very very important in death overs, யார்க்கர்ன்றது என்ன, ஏர்லி ரிலீஸ். ஓகே, யார்க்கர்ன்றது ஏர்லி ரிலீஸ். டெலிவரி ஸ்டேஜ் சின்னதாக இருக்கணும், பாடி அப்ரைட்டாக இருந்தால் தான் போட முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு ஸ்லோயர் டெலிவரி, ஸ்லோயர் பவுன்சரு, அதெல்லாம் ஹார்டாக பிச்சில் அடிக்கிறாங்கும் போது இட் ஹாஸ் டு பி லேட் ரிலீஸு. ரெண்டாவது, வைட் யார்க்கர் போடும்போது க்ரீஸை எப்படி யூஸ் பண்ணுற, யூ ஹேவ் டு பி மிட் க்ரீஸ் ஆர் வைட் ஆஃப் த க்ரீஸு. ஓகே, அதுக்கப்புறம் when you are trying to bowl straight yorker, if the ball is not reversing, you have to get closer to the crease to bowl straight yorker. இந்த மாதிரி நிறைய டைனமிக்ஸ் இருக்கு. ஏன் வந்து ஒரு சில bowler வந்து they are not the good death bowlers, proven death bowlers அப்படின்னு சொன்னா, when they cannot adapt to different release position, when they cannot adapt to different release positions using the crease, அங்கதான் என்ன ஆகும் உங்களுக்கு, they will try and miss their slower deliveries on lengths, they try and miss their yorkers both on line and lengths, அதனால தான் அடி வாங்குவாங்க. இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா பாருங்க, அவர் ஸ்லோவர் டெலிவரி போடும்போது அவரோட ரிலீஸ் பொசிஷன் மாறும், அவரோட யார்க்கர் போடும்போது அவரோட ரிலீஸ் பொசிஷன் மாறும். கிரீஸை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணுவார். உள்ள உங்களுக்கு வந்துட்டு சொருகிறாருன்னா டக்குன்னு அப்படியே ஜம்ப் அவுட் பண்ணி சருக்குன்னு காலில் அடிப்பார். ஸோ யூ நீட் டு மேக் ஷூர் தட் தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைனமிக்ஸ். யூ ஹேவ் டு பி ஃப்ளெக்சிபிள் டு மேக் ஷூர் வென் யுவர் டெலிவரி ஸ்ட்ரைட், வென் யுவர் ரிலீஸ் பொசிஷன் changes and the way you use the crease changes, only then you can be a successful death bowler, because a batsman is coming hard against you. This is the reason many of the bowlers who are a nightmare in the power play becomes a nightmare for themselves in death overs. நீங்க ஒரு fast bowler, you have played cricket at the highest level for rest of India. Please let me know the technical crisp points in a short duration. What I have explained makes sense, or you want to add anything before we give our closing thoughts? 100% மேக் சென்ஸ் பீடாக். சி நானுமே ஒன் டைமென்ஷனல் போலராக தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் ஏன்னா நிறைய பவர் பிளேல தான் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் டெத்தில் யூஸ் பண்ணல. ஸோ என்ன ரீசன்னு நான் ஃபால் பேக் பண்ணும்போது என்ன ரீசனாக இருந்ததுன்னா,
நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிலீஸ் பாயிண்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் க்ரீஸை யூஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த கான்ஃபிடன்ஸ் டு போல் த வேரியேஷன்ஸ் இஸ் குவைட் லெஸ். பிகாஸ் நான் நிறைய ரெட் பால்ல விளையாடுவேன் அண்ட் ஒயிட் பால்ல வந்து பவர் பிளேல துண்டா போட்டு கொடுத்துருவேன். அதை பத்தி எதுவுமே கிடையாது, 3 overs போடுவேன். ஸோ அதனால வந்து ஐ திங்க் இட் இஸ் ஒன்லி அபவுட் மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் யூ கெட் யோர் ரிலீஸ் பாயிண்ட்ஸ் ரைட். எப்படி வந்து பேட்ஸ்மேனுக்கு கான்டாக்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டோ T20 கேம்ல வந்து, ஸோ அதே மாதிரி ரிலீஸ் பாயிண்ட் ஃபார் bowlers. ஸோ அந்த ரிலீஸ் பாயிண்ட்ஸ் யூ கேன் சார்ட் தட் அவுட் அண்ட் யூ ஷுட் ஹேவ் ஸ்லைட் கரேஜ் டு ட்ரை யார்க்கர்ஸ் அண்ட் ஸ்லோ ரன்ஸ். எவ்ரிபடி இஸ் கெட்டிங் ஹிட். ஸோ அதனால வந்து ஒன்னு ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் வருதா இல்லையான்னு. செகண்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணி அதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸை உங்க கேப்டனுக்கு உங்க மேல வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க டெத்ல bowling போட விடுவாரு. 100% போடுவாங்க. மேட் ஹென்ரி அந்த மாதிரி டெத்ல நிறைய போட்டிருக்காரு அண்ட் ஹி ஹஸ் ஆல்சோ டெவலப்ட் சம் ஸ்லோ ரன்ஸ் அண்ட் வைட் யார்க்கர்ஸ். டெஃபினட்டா இது வந்து சூப்பர் கொஸ்டின். நானுமே இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றேன். அண்ட் வென் ஐ வாஸ் பிளேயிங் ஐ வாஸ் ட்ரைங் ஆல் தீஸ் திங்ஸ். இன்னும் நீங்க பீடாக் மாதிரி ஒரு கோச் இருந்தா இன்னுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்றேன் என்னோட டெத் bowling எக்ஸ்பர்டீஸை. ஸோ பிரில்லியன்ட் கொஸ்டின் பீடாக். சூப்பரா இந்த செக்மெண்ட்டை முடிச்சு வச்சீங்க. 14 வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்சை தோக்க போறாங்களா ஜெயிக்க போறாங்களா நீங்க சொல்லுங்க. அதாவது பியூட்டிஃபுல்லா வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ போலர் வந்து சொன்னீங்க. ஸோ தட் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் டூ வென் ஐ ஒர்க் இன் அ T20 லீக்ஸ் வித் த போலர்ஸ், ஹவு டு மேக் தெம் அ கம்ப்ளீட் பேக்கேஜ், நாட் அ ஒன் டைமென்ஷனல் போலர்னு. அதாவது ரொம்ப சிம்பிள். இப்போ இது வந்துட்டு வியூவர்ஸுக்கு சொல்றதுக்கான ஒரு ஸ்டார்ட் என்னது, 14 வருஷமா ஜெயிக்கலையா? இப்போ மும்பை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தா இப்போ 18 வருஷம் கழிச்சு 17 வருஷம் கழிச்சு RCB வந்து சென்னையில ஜெயிச்சாங்க. அதை நான் எப்படி ஒரு பாயிண்டா சொல்லுவேன்னா, அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா சொல்லுவேன். 14 வருஷமா ஃபர்ஸ்ட் ஒரு சீசன் ஓப்பனர் ஜெயிக்காத நம்ம 5 டிராஃபி வச்சிருக்கோம். வி ஆர் த ஜாயிண்ட் லீடர் அண்ட் கோயிங் ஃபார் 6th டிராஃபி விச் ஹஸ் நெவர் பீன் அச்சீவ்ட் பை எனி டீம் அப்படின்னு சொல்லுவேன் ஒழிய, நீ உட்காரும் போது இது எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் பூட்ட கேஸ் தான் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. அப்படின்போது தே காட் த பெஸ்ட் டீம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. போன தடவை அவங்க ஏன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அடி வாங்கினாங்கன்னா, திலக் வர்மாவை பின்னாடி இருக்கு, திலக் வர்மா பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. இந்தியன் டீமுக்கு சொன்னோம், அப்புறம் அவங்க திரும்பி முன்னாடி. திலக் வர்மாலாம் வந்து எல்லா கியர்லயும் ஆடக்கூடிய ஒரு ஆளு. ஈதர் 3 or 4 இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் யோசிக்க மாட்டேன். நான் இருந்தேன்னா நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நோ மேட்டர் வாட். என்ன நீ ஆஃப் ஸ்பின்னர் வச்சிருக்கியா? எவன் இருக்கான் ஆஃப் ஸ்பின்னர்? இருக்கிற ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கே போடுறது இல்ல. எத்தனை பேர் இருக்கான் ஆஃப் ஸ்பின்னர் அவ்வளோ பேர் டோர்னமெண்ட் IPL? இந்த முதல்ல விட்டு தள்ளுங்க. அப்படிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ KKR அப்படின்னு பார்த்தா, they definitely go with an underdog. They know that the whole public is saying that this is where they got an advantage to prove everyone wrong. நான் திருப்பியும் சொல்றேன், இதே KKR வேற ஏதாவது குளோபல் லீக் ஆடினாங்கன்னா அன்பீட்டனா எல்லாத்தையும் நொறுக்கிட்டு டிராஃபியை ஜெயிப்பாங்க. இந்த நிறைய பேர் ஒரு சில டீம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி நீங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றீங்க அப்படின்றாங்க. கஷ்டப்படணுன்ற ஆசை எங்களுக்கு இல்லை. இப்போ 4 டீம் தான் போக முடியும், எல்லா டீமுக்கும் முட்டு கொடுக்கலாம், இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு. அது இல்லை இன்டென்ஷன். விச் டீம் ஹஸ் காட் பேலன்ஸ் வித் போத் பேட் அண்ட் பால் காட் பெட்டர் சான்சஸ் ஆஃப் ப்ரோக்ரஸிங் போது, let us see whether KKR can at least find a balance to make the batting a might in. We will come back and do a detailed review whether அந்த விக்கி சொன்ன மாதிரி அந்த வனவாசம் முடிஞ்சுதானே. நான் 61-39 சொன்னேன், ஒரு 70-30 அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சையா நீ ஆட்டோக்காரன் கேட்கறான்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபாய் கொடுக்க மாட்டியா அப்படின்னு போட்டிருக்காரு. சொல்லுங்க விக்கி. நீங்க சொல்ல வேண்டிய ஃபேமஸ் டயலாக விட்டீங்க. அதாவது என்ன சொல்றது, பிளேயிங் 11 தப்பா போலாம், பிளேயிங் காம்பினேஷன் தப்பா போலாம், என்ன வேணா தப்பா போலாம் ஒரு மேட்ச்ல. ஆனா வின் ஃபேக்டர் யாரு ஒழுங்கா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி வின் ஃபேக்டரை ஃபாலோ பண்ணி கரெக்டா ஆடுறாங்களோ அந்த டீம் தோத்ததா சரித்திரமே கிடையாது. KKR இதை பாக்குறீங்கன்னா வின் ஃபேக்டரை ஃபாலோ பண்ணுங்க, அடிங்க, மேட்சை வின் பண்ணுங்க, எங்களை ராங்னு ப்ரூவ் பண்ணுங்க. இதுதான் என் ஆசை. இல்லை விக்கி, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங். கிரிக்கெட் இஸ் அ ஓஷன். இப்போ நான் ஒரு வின் ஃபேக்டர் கொடுக்குறேன், அதை நீ பாரு, அதை இது பண்ணால் அது மாறி போனதா சரித்திரமே இல்லைன்னு சொன்னால் நான் கொஞ்சம் கொஞ்சம் கர்வமாக பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை, ஏன்னா அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி நான் சொல்லுவேன், ஓரளவுக்கு கரெக்டாக வரும். யூ ஹவ் காட் அ குட் சான்ஸ் ஆஃப் வின்னிங். ஸோ அந்த வின் ஃபேக்டரை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா, வெதர் யூ ஆர் அண்டர் டாக்ஸ், த அதர் டீம் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் யூ, என்ஹான்ஸ் யுவர் சான்சஸ் ஆஃப் வின்னிங்கு. இப்போ நான் KKR இருந்தால் ரொம்ப ஒரு அப்பீட் மூடோடு போவேன். ஏய், எவனை பார்த்தாலும் எனக்கு கடைசி பிளேஸ்ன்றான் தம்பி, எனக்கு I've got nothing to lose, I'll prove all of you wrong அப்படின்னு போவேன். We wish all the very best for KKR to really prove many wrong
இன்க்ளூடிங் மீ. அண்ட் அதான் ரெண்டு பேருமே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் எட்ஜ் மும்பை கொடுத்துருக்கோம். பட் கிரிக்கெட் இஸ் நாட் பிளேட் ஆன் பேப்பர், கிரிக்கெட் இஸ் பிளேட் ஆன் கிரவுண்டு. பார்ப்போம் எந்த டீம் வந்துட்டு கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ணுறாங்க, எப்படி வராங்க. கம் பேக் அண்ட் டூ டீட்டெயில் ரிவ்யூ. பியூட்டிஃபுல்லாக அதுக்கு ஒரு இது சொன்னார், வனவாசம் அப்படின்னு சொன்னார் விக்கி. அந்த வனவாசத்தை மும்பை உடைக்கிறாங்களா அப்படின்னு. let us see which team starts their tournament on a winning note. Until we come back and do a review on this entertainer in Wangada Day Stadium with your very own 100% accurate Blast Vignesh. Thanks a lot and bye bye.